வணக்கம் நண்பர்களே. நான் செந்தில்வேல். இது மரபுச்செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து செயல்வகை அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக புகழ்பெற்ற குறள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானே எனக்கு நானே சொல்லிக்கிறக்கூடிய குறள்கள்ல பலமுறை சொல்லிக்கக்கூடிய குறள்கள்ல ஒண்ணு. எண்ணித் துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆஹ் ஒரு மந்திரம் போல பயன்படுத்தக்கூடிய குறள் இது. ஒரு ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நீ 1000 முறை யோசிக்கலாம். ஆனால் செய்யத் தொடங்கிய பிறகு, அதன் பிறகு எண்ணுவது என்பது இழுக்கு. அதன் பிறகு எண்ணி பின்னால் செல்வது, அதுக்கப்புறம் செய்த பிறகு அதை பத்தி முடிவு எடுப்பதற்கு முன்னால் நீ 1000 முறை யோசி. ஆனால் எடுத்த பிறகு யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். செய்து முடி, அதன் விளைவுகள் உன் கையில் இல்லை. இந்த குறளை படிக்கும்போது இந்த ரொம்ப அடிக்கடி ஞாபகம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதாரணம் வேர்ல்டு வார் டூல இருந்து. வேர்ல்டு வார் டூ ஹிஸ்டரி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக த கிரேட்டஸ்ட் பேட்டில் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது நார்மண்டியில் நடந்த டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெர்மானிய துருப்புகளுடைய முக்கியமான ஹோல்டிங் பிளேஸாக இருந்தது நார்மண்டி கடற்கரை. அந்த ஒரு கடற்கரையை முழுக்க அந்த யூரோப்பினுடைய அந்த சைடை அப்படியே ஜெர்மனி முழுமையா பிடிச்சு வச்சிருக்கு. அந்த கடற்கரையில ஜெர்மனியை வீழ்த்தணும். மிகப்பெரிய இன்வேஷன். ஒரு தரை இறங்குதல் பண்ணணும். அது கடலை தாண்டி அவங்க ஃபுல்லா லோடடா இருக்காங்க. ஜெர்மன் ஆர்மி கம்ப்ளீட்டா அந்த அந்த இடத்த பல வகையிலையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கம்ப்ளீட் ஜெர்மன் ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒரு கடலை கடந்து ஒரு அட்டாக் பண்ணணும். கடல்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும் வீரர்களை. அவங்க அப்புறம் ஏர்பான்ல அட்டாக் பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட 2 மில்லியன் சோல்ஜர்ஸ் அந்த அட்டாக்ல ஈடுபட போறாங்க. 80% கேஷுவாலிட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் சாவலாம் அன்னைக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 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 பேட்டில். அதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க. அந்த பேட்டிலுக்கு தலைமை தாங்கினவர் அமெரிக்க மிக புகழ்பெற்ற அமெரிக்கனுடைய ஜெனரல் ஐசன்ஹவர். பின்னாடி அமெரிக்காவுடைய அதிபராகவும் இருந்தார் அவர். எலெக்ஷன் வாருக்கு அப்புறம். ஐசன்ஹவர் அந்த 6 மாதம் அவர் பதவியேற்ற 6வது மாதத்துல அந்த மிகப்பெரிய தாக்குதலை திட்டமிடுறார். அந்த தாக்குதல் நடக்க போகிற நாள் 2-3 நாள் குறிச்சு வைக்கிறாங்க. அந்த நாள்ல ஒரு நாள் அந்த ஜூன் 5ஆம் தேதி அவங்க குறிச்சு வைக்கிற நாள் வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வெதர் ரொம்ப அந்த 40 அந்த கடற்கரையில இறங்கணும், போட்டை நிப்பாட்டி இறங்கணும்னா காற்று கம்மியா வீசணும். தெளிவா இருந்தாதான் நீ இறங்க முடியும். அதனால அந்த வெதர் மோசமா இருக்கிறத பார்த்துட்டு ஜெனரல் அந்த பக்கம் இருக்க ஜெர்மன் ஜெனரல் அப்படியெல்லாம் ஒன்றும் முட்டாள்தனமா இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பேட் வெதர்ல எவன் இதை செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பின்வாங்கி அவரு ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிடுறாரு. பிளஸ் இந்த இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அது முந்தின நாள் இறங்கின ஐசன்ஹவர் அவரு தன்னுடைய உள்ளுணர்வை நம்பி இதுல இறங்குறாரு. இதுல இறங்கி இதுக்கு கோ நோகோ மட்டும்தான் அவர் கொடுக்கணும். ஆனா 2 மில்லியன் பீப்புளுடைய உயிர் கையில இருக்கும்போது ஒரு கோ நோகோ டிசிஷன் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த டிசிஷனை அவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு விண்டோ பாக்குறாரு. இத்தனை மணிக்குள்ள இறங்கிட்டோம்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விண்டோவை பார்த்து அவர் இறங்கினதுக்கு அப்புறம் அவர் பின்வாங்கவே இல்லை. ஆனா அந்த போர்ல போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நோட் எழுதி வச்சிருக்காரு. அவருடைய பேரன் அதோடைய புக்காவை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் அந்த நோட் இருக்கு. அந்த நோட்ல அவர் இந்த இதுல எல்லாமே மோசமா நடந்திருந்தால் மிகப்பெரிய தோல்வியை அமெரிக்காவும் பிரிட்டனும் உலக நாடுகள், அதாவது இந்த அலைடு ஃபோர்ஸஸ் சந்திச்சிருந்தாங்கன்னா அதற்கு முழு காரணமும் நான் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு முழு தவறையும் தன் மேல ஏத்துக்கிட்டு ஒரு நோட் எழுதி வச்சிருக்கிறார். அது அவர் பயன்படுத்தல. ஆனா அது என்ன ஒரு லீடர்ஷிப், அதாவது பின்னாடி வாங்காத ஒரு லீடர்ஷிப்பை காட்டுது பாருங்க. அவர் தயாரா தான் இருக்கார். எதானாலும் இதை முடிச்சு ஆகணும், இதை தாண்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி.
ஒரு ஒரு உறுதியான தலைவனையும், அவன நம்பி முன்னாடி போகிற படைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர கடைசியா அவர் பறி குடுக்குறார். எங்கேயுமே அவருடைய வாழ்க்கையில அத பத்தி அவர் வந்து அதற்கான கிரெடிட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. இந்த இந்த வேர்ல்ட் வார் பத்தி சொல்லும்பொழுது. அது வந்து அன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கைய வாழ்ந்தவர் அதுக்கப்புறம். ஆனா ஒரு நாள் கூட அந்த அந்த நிகழ்ச்சி தான் அவர புகழோட உச்சிக்கு கொண்டு போச்சு. ஆனா அதுக்கு தான் காரணம் இல்ல. அன்னைக்கு இறந்து போன அந்த 4000 பேரும் தான் காரணம். அவங்களுடைய தியாகத்துல தான் நான் நிக்கிறேங்கிறத தெரிந்த ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். "எண்ணி துணிக கருமம். துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு." எல்லா முடிவுகளையும் நம்ம வந்து அ ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியும். யோசிச்சு இறங்குனதுக்கு அப்புறம் பின்வாங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான குரல். ஒரு பொன் எழுத்துக்களால ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் பொறித்து வைக்க வேண்டிய குரல். சிந்திக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.